இங்க ஒரு பொண்ணு 3 நாளா நடுக்கடல்ல தண்ணியும் இல்லாம சாப்பாடும் இல்லாம மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ சாக போற கண்டிஷன்ல இருந்த டைம்ல ஒரு பெரிய அலை அப்படியே அவளை கடலுக்குள்ள இழுத்து கொண்டு போகுது. அப்போ சடனா அவளுக்கு சுய நினைவு திரும்ப வந்தது. அப்போ தூரத்துல ஒரு ஐலாண்ட் அவளோட கண்ணுல படுது. எப்படியோ கஷ்டப்பட்டு நீந்தி அந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. வந்ததும் கடலை ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு அந்த ஐலாண்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறா. அந்த ஐலாண்டு இப்போ பயங்கர ஹீட்டா இருக்குது. அவ நாள் முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த இலைகள்ல ஒரு சில டிராப்ஸ் தண்ணீர் அவளுக்கு கிடைக்குது. ஆனா அவளோட தாகத்துக்கு அந்த தண்ணி பத்தாது. வெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக அவளோட துண்டை புதர்களுக்கு இடையில கட்டி சின்ன நிழல உண்டாக்கி அதுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட்ல மனுஷங்க யாராவது இருக்காங்களான்னு தேட ஆரம்பிக்கிறா. நைட் ஆனதும் கொஞ்சம் காஞ்சி போன இலைகளை எடுத்து 2 கற்களை உரசி அதுல தீய மூட்டி அங்கேயே படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில திடீர்னு அவளோட கால்ல பயங்கரமான வலி உண்டானதால கண்ணு முழிக்கிறான். பார்த்தா அவளோட கால்கள் முழுக்க எறும்புகள் கடிச்சிட்டு இருக்கும். வலியில கத்துனால உடனே அது எல்லாத்தையும் விரட்டி விட்டுறான். வலியை குறைக்கிறதுக்காக ஒரு சின்ன துணியை எடுத்து அந்த காயத்தை சுத்தி கட்டிக்கிறா. பல நாளா சாப்பாடும் தண்ணியும் கிடைக்காததால இப்போ ரொம்ப டயர்டா இருக்கா. எவ்வளவு தேடியும் சாப்பாடு எதுவும் கிடைக்காததால முடியாம அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துடுறான். அடுத்த நாள் காலையில அவ எழும்பும் போது ஒரு பெரிய மலைப்பாம்பு அவ மேல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. உடனே மூச்சை பிடிச்சுக்கிட்டு அவ அப்படியே அசையாம இருந்ததால அந்த மலைப்பாம்பு அப்படியே மெல்ல ஊர்ந்து போயிருது. அதுக்கப்புறம் மெல்ல எழும்பி உணவு தேட ஆரம்பிக்கிறா. அப்போ அவளோட காலில் இருந்த காயமும் ரொம்ப மோசமாகிறது. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய எலும்பு கூட்டை பார்த்து ஷாக் ஆகுறா. அப்பதான் இந்த ஐலாண்டு எவ்வளவு அழகா இருக்குதோ அந்த அளவு ஆபத்தானதுன்னு உணர்றா. இப்போ சீக்கிரம் உணவு கிடைக்கலன்னா இறந்து போயிடுவா. பசியில அவளோட கண்கள் மங்க தொடங்கி அப்படியே தடுமாறிக்கிட்டே வர்றா. கடைசியில அங்க ஒரு குடிசையை பார்க்கறான். ஆனா அங்க போறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லாம அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்போ ஒரு நாய் அவ பக்கத்துல ஓடி வருது. அவ திரும்பவும் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு பெட்ல படுத்திருக்கான். அப்போ பக்கத்துல இருந்த ஒரு டேபிள்ல சுத்தமான குடிக்கிற தண்ணி இருக்கிறத பார்க்கறான். ஆனா அவளோட கைகளையும் கால்களையும் யாரோ கட்டி போட்டிருப்பாங்க. உடனே தப்பிக்க ட்ரை பண்ணும்போது திரும்பவும் ஸ்ட்ரென்த் இல்லாம மயங்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நிற்கிறான். உடனே அவளோட கட்டுகளை அவுத்துட்டு அவளுக்கு குடிக்க தண்ணியும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவகிட்ட அவன் நாய் ஹெல்ப்போட காட்டுல மயங்கி கிடந்த அவளை அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்ததா சொல்றான். அவளோட கால்ல மருந்து போட்டிருந்ததால டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அது குணமாகிறதுக்காக கட்டி போட்டிருந்ததாகவும் சொல்றான். இதையெல்லாம் கேட்டு தன்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக அவனுக்கு மனசார தேங்க்ஸ் சொல்றான்.